ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மதுரை நீதிமன்றத்தை 6 ஏடிஜே, சிபிஐ, பிடிஜே, ஜெயன் 2, ஜெயம் 1 இந்த 5 நீதிமன்றத்துக்கும் செருப்பு வைத்து அடித்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகளோ உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளோ ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை செருப்பை வைத்து நீதிபதிகளோடு அடிக்கும்போது இது தப்பாக இருந்தால் ஜெயபாண்டிக்கு தொடர்பு கொள்ளலாம். ஜெயபாண்டியினுடைய செல் நம்பர் இதில் இருக்குது, அதுவும் பார்த்துக்குங்க. ஜெயபாண்டியுடைய செல் நம்பர் கீழே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கண்டுபிடிப்பு வரைபடம். இதன் மூலமாக மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு நான் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். அதற்காக தான் இந்த செருப்படி. ஆகையால் செல் நம்பர்லாம் போட்டு தான் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பால் அடிச்சிருக்கேன். இந்த பத்திரம், இந்த செருப்படி வாங்கின இந்த நீதிபதிகளுக்கு, இந்த செருப்படி வாங்கின நீதிபதிகள் படிங்கள். PO.ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் பத்திரம் அனுப்பியிருக்கேன். நேரடியாக போய் கொடுக்குறேன். இன்று 20ஆம் தேதிங்க. ஏற்கனவே 4/7ஆம் தேதி 7வது மாதம் 4ஆம் தேதி மதுரை சிறையிலேருந்து வெளியே வாய்தாவில் நான் இந்த பத்திரத்தை தயார் செய்து 6 ஏடிஜே நீதிமன்றத்தில் கொடுக்குறேன். இதை வாங்க மறுக்கிறார் ஒவ்வொரு வாய்தாவிலையும். அப்போ ஒவ்வொரு வாய்தாவிலையும் வாங்க மறுக்கிறாரு. இந்த அடிப்படையில் தான் நான் பெயிலில் நான் போவேன். என்னைய திருடேன்னு சொல்லியிருக்காங்க. அரசன் பேக்கரியில் 1200 ரூபாயை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கத்தியை காமித்து வழிப்பறி பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லி தல்லாகுளம் காவல் நிலையம் எழுதுனதாக சொல்லியிருக்காங்க. என்னையை அரெஸ்ட் பண்ணது மதுரை சைபர் கிரைம் தான் என்னை அரெஸ்ட் பண்ணுச்சு. ஆனால் எந்த செல்லூர் காவல் நிலையமோ தல்லாகுளம் காவல் நிலையமோ அல்லது சைபர் கிரைமோ என்னைய வீட்டில் கைது பண்ண கிடையாது. நான் வீட்டில் 5 நாள் வரைக்கும் லீவு போட்டுட்டு மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோவை பதிவு செய்து யூடியூப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அந்த வீடியோவை நான் அனுப்பியிருக்கேன். அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு 5 நாளாக வேடிக்கை பார்த்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எங்கடா இருக்க, இந்த மாதிரி கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக வீடியோ போட்டிருக்க, செல்லூர் காவல் நிலையம் ஃபோன் பண்ணியிருக்கலாம், அல்லது தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணியிருக்கலாம், அல்லது சைபர் கிரைம் என்னைய ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னுடைய செல்லில் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு, யார் பேசினாலும் பதிவாகிற அந்த ரெக்கார்டு போட்டிருந்தேன். யாருமே பேசவில்லை. நான் சாப்பிட போனவொடனே இடவெல்ல என்னை கைது பண்ணும்போது நான் கேட்டேன், ஏண்டா சைபர் கிரைம், நான் என்ன அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு தெருவில் படுத்தி திரியறேன்னா என்னை இடவெல்ல கைது பண்ணுற? எனக்கு ஃபோன் வசதி இல்லாமல் இருக்கணா, இல்லை வீட்டில் குடி இல்லாமல் பிளேட் பாரத்தில் படுத்து கிடக்கணா? ஏன் வீட்டுக்கு வரல? ஏன் என் செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணலை? நீங்கள், நான் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணியிருக்கேன். நீ கைது பண்ண உடனே எதற்காக இந்த குற்றம் செஞ்சேன்னா, நான் அரசாங்க அனுமதி பெற்று தாண்டா எல்லா குற்றமும் செஞ்சேன். மதுரை நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு 4 மாசி வீதியும் ஐன்சாபுரம் 7வது தெருவில் இருக்கும்போது நான் ஊர்வலம் போயிருக்கேன். அனுமதி வாங்கி தான் கலெக்டர்கிட்ட நான் செஞ்சுருக்கேன். அனுமதி வாங்கி தான் மதுரை தேவர் சிலை அருகில் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று அனுமதி வாங்கி தான் நான் பந்தல்குடி பாலத்துக்கிட்ட சேலம் மறியல் பண்ணியிருக்கேன். அனுமதி வாங்கி தான் நான் மதுரை தத்தநெறி எல்ஐசி ரயில்வே பாலத்தை தோண்டி ரயில் மறியல் செய்தேன்.
அப்போ அந்த அடிப்படையில் நீ எதுவுமே கைது பண்ணாதனால தான் மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக அசிங்கமாக செக்ஸாகவும் வீடியோ போட்டு யூடியூப்பில் பதிவு செய்து அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அரசியல்வாதிகளுக்கும் அனுப்பியிருந்தேன். மதுரை ரிப்போர்ட்டர்களுக்கும் தருமபுரி ரிப்போர்ட்டர்களுக்கும் அதை அனுப்பினேன். சில பொதுமக்களுக்கும் அதை அனுப்பியிருக்கேன். அந்த மதுரை கலெக்டர் சங்கீதாவை அரை நிர்வாணமாக அசிங்கமாக அந்த வீடியோவை யூடியூப்பில் பதிவு செய்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்னை கைது பண்ணட்டும். அந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். ஜெயபாண்டி கேட்குற இவிஎம் மிஷினில் 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும். ஏன்னா அமெரிக்கா விஞ்ஞானி தானே தயாரித்தது அந்த மிஷினை. அதனால் நான் வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு அதே மாதிரி இதில் இருக்கிற நம்பர்லாம் நான் காமிச்சிட்றேன். இதில் தல்லாகுளம் காவல் நிலைய நம்பரும் தருமபுரி கலெக்டர் நம்பரும் இதிலே இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. எதுக்குன்னா இந்த அதிகாரிகளுக்கு புறம் தெரியும். இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். உலகத்திலேயே எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் பயன்படுத்தாமல் அந்த இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அதனால் நான் என்னுடைய மாணவர்கிட்ட கூட சொன்னேன், என்னடா நான் வந்து நேரடியாக கொடுத்தேன் பத்திரத்தை வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் வாங்கலையில நேரடியாக கொடுத்ததுக்கு வாங்கலை, அதனால் நாங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இந்த நீங்கள் பார்த்த பத்திரத்தை அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இணைக்கப்பட்டு அதை அனுப்புங்க சார். அந்த லெட்டரோட இந்த பத்திரத்தையும் திருப்பி அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க 5 நீதிமன்றமும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற பத்திரத்தை பார்த்து வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டில் அதை வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு சாதாரண வழக்கறிஞரை வச்சு நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு என் தலைமை மாணவன் வழக்கறிஞரும் சொன்னார். நீங்கள் வாங்க மறுத்ததால் தான் நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு இந்த கார்டு இணைக்கப்பட்டு இந்த பத்திரத்தை அனுப்பியிருக்கேன் என்று நீங்கள் அதன் அடிப்படையில் வழக்கறிஞரை நீங்கள் சொந்தமாக பிடிக்கலாம். ஆகையால் ஜெயபாண்டி சார் அவங்க வாங்கலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெயபாண்டி சார் சொன்னான் என்கிட்ட. ஆகையால் நீங்கள் 20ஆம் தேதி வாய்தாவில் நீங்கள் போங்க நேராக இந்த சொன்ன வாசகத்தெல்லாம் பேசுங்க. 20ஆம் தேதி அன்று இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. இந்த தேர்தல் தேதி தள்ளி வைக்க சொல்லி 20/4 வாய்தாவில் 6ADJ நீதிபதிகிட்ட நேரடியாக போய் பேசுங்க. வாய்தா இருக்குல்ல, அந்த வாய்தாவும் உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆகையால் இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறதுக்கு அந்த 3 நாள் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாய்தா போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த வாய்தாவை அவங்க மாற்றிருப்பாங்க. அது வாசி மே கோர்ட்டில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் 20/4 வாய்தாவில் அங்கிட்டு 3 நாள் தேர்தல் இருக்குது. நீங்கள் பத்திரம் எல்லாமே அனுப்பியிருக்கீங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு தான் அனுப்பியிருக்கீங்க. அதனால் இந்த பத்திரத்துக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஆகையால் நீங்கள் 1 கோடி ரூபா பத்திரத்து மூலமாக சேலஞ்ச் பண்ணி இந்த 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. அதனால் இந்த நன்மையை கருதி மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பள்ளிக்கு சம்பளம் கொடுக்குறது எப்படி என்ற விஷயத்தை உலகம் பூரா தெரிஞ்சு கொள்ளணுன்றக்காக அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 20/4 வாய்தாவில்